அப்பப்போ இந்த சின்ன பையன் செய்கிற சேட்டைகள் எல்லாம் பார்த்தா மட்டும்தான் இந்த சின்ன பையனுக்கு 15 வயசு அப்படின்னு தோணும். அந்த மாதிரியான ஒரு காணொலி தான் இந்த காணொலி. இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பையன் 15 வயசு பையன் தான் அப்படின்ட்டு உங்களால் நம்ப முடியும். ஆனால் இந்த பையன் விளையாடுற அசாத்தியமான ஷாட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு வயசு 15 கிடையாது, யாரோ பொய் சொல்கிறாங்க அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். அஸ்வின் கூட இந்த பையன் ஏதோ ஒரு ஏலியன் மாதிரியெல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கான்ப்பா அப்படின்னு ட்வீட் போட்டதுக்கு அப்புறமா தான் நம்மளே ரியலைஸ் பண்ணோம் இந்த பையன் கிட்ட இருக்க டேலண்ட் அசாத்தியமானது அப்படிங்கிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட்டாக நீங்கள் பால் போட்டிங்கன்னா அதே ஸ்பீடுக்கு சிக்ஸருக்கு திருப்பி அனுப்பிடுறாரு. அதே நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக போட்டிங்கன்னா தன்னோட ஃபுல் எனர்ஜியை வச்சு திருப்பி அதையும் சிக்ஸருக்கே அனுப்பிடுறாரு. ஒட்டுமொத்தமாக எடுத்து பார்க்கும்போது இத்தனை வருஷம் ஐபிஎல் வரலாற்றிலேயே 50 சிக்ஸர்களை ஒரே சீசனில் கடந்த முதல் இந்திய வீரர் அப்படிங்கிற சாதனைக்கு சொந்தக்காரர் இந்த 15 வயதாகிய மிஸ்டர் வைபவ் சூரியவன்ஷி தான். பெரிய பெரிய பசங்க எல்லாராலையுமே சாதிக்க முடியாத ஒரு சாதனையை ரொம்பவுமே குட்டி பையனாக உள்ள வந்து தன்னோட முதல் சீசனில், இதுக்கு முன்னாடி நடந்த சீசனில் விளையாடி இருந்தாலுமே கூட அதில் பெருசாக இவர் நிறைய போட்டிகள் விளையாடல. ஆனா இந்த சீசன் முழுக்கவுமே ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியினரை தன்னோட தோல் மேல சுமந்துகிட்டு போறாரு இந்த குட்டி பையன். குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு அன்கேப் பிளேயராக அதிகூடிய ஓட்டங்கள் பெற்ற வீரர்ல இப்போதைக்கு 3வது இடத்துல இருக்காரு. இந்த சீசன் முடியும் போது பிளே ஆஃப்ஸுக்கெல்லாம் தகுதி பெற்றுட்டாங்கன்னா பெரிய ஒரு ரெக்கார்டை கண்டிப்பா படைப்பார்னு எதிர்பார்க்கப்படுது. நீங்க சிஎஸ்கேவா இருங்க, ஆர்சிபியா இருங்க, மும்பை இந்தியன்ஸா இருங்க, எந்த டீம் ஃபேனா வேணாலும் இருங்க, யாரா இருந்தாலுமே கூட இந்த பையன் 100 அடிக்கிறதுக்கு பக்கத்துல வந்துட்டு அவுட் ஆகிட்டா எங்க வீட்டுல இருக்க அம்மா வரைக்குமே கூட என்ன அந்த பையன் 100 அடிக்கலையா, மனசு கஷ்டமா போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய குடும்பங்கள் கொண்டாடும் குட்டி பையனாக மாறிட்டு இருக்காரு இந்த வைபவ் சூரியவன்ஷி. இப்போதைக்கு இந்தியா ஏ டீம் வரைக்குமே அவருக்கான வாய்ப்பு கிடைக்க பெற்றிருக்கு. இதுக்கப்புறமாக இன்னும் என்னென்னலாம் சாதனை செய்ய காத்துட்டு இருக்காருன்னு தெரியல. அம்மாவுக்கு டெடிகேஷன் அப்படின்ட்டு ஏன்னு காட்டுறாரு, அடுத்ததாக அப்பாவுக்கு டெடிகேஷன் இன்னும் என்னெல்லாம் வித்தையெல்லாம் கிரவுண்ட்ல காட்ட போறாரோ தெரியல. பவுலர்ஸ் பரிதாப நிலை. பேட்ஸ்மேன் ஆகிய வைபவ் சூரியவன்ஷிக்கு சூரிய நமஸ்காரம்.